திரு சுவாமிநாதன், சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல், இரண்டு கூட்டணிகளுக்கு இடையேயான தேர்தல் என்று பார்ப்பதை விட பெரும்பாலும் இரண்டு ஆளுமைகளுக்கு இடையிலான தேர்தலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது, மாநில அளவிலும் தேசிய அளவிலும். அந்த அடிப்படையில் தான் 2026 தேர்தலையும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு விஜய் என்று நிறுவ கட்டமைக்க முயற்சிக்கிறாரா? நிச்சயமா விஜய் அவர்கள் அப்படித்தான் கட்டமைக்க முயற்சி செய்கிறார். இன்னொன்று, திமுகவை பொறுத்தவரை 2019, 2021, 2024 பாராளுமன்ற தேர்தல், 3 தேர்தல்களோட தொடர் வெற்றியும் அவர்கள் மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியல் தான் மையமாக முன்வைத்தனர். அது இன்றைக்கு நேற்று இல்ல, 2014 பாராளுமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களே அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தல். இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் இங்க அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அந்த தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல தான் தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலை பேசுறாங்க. அந்த அரசியலை விஜய் பேசாமல் தவிர்க்கிறார். பாஜக எதிர்ப்பு என்பது இல்ல, ரொம்ப தீவிரமாக இல்ல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆனா பாஜக மீதான கடுமையான விமர்சனம் இல்ல ஒன்று. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா, நீங்க களத்தை மு.க. ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, விஜய் அவர்களா, சீமான் அவர்களான்னு கேட்கிறப்ப விஜய் எல்லாருடைய வீடுகளையும் விஜய் சொல்வது போல இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார். பட் என்னன்னா, அதுல பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகளாக இருக்காங்க. அவர்களுக்கு வாக்குரிமை இன்னும் வரல. பட் ஆனா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார். சோ அந்த அடிப்படையில விஜய் என்ன நினைக்கிறார்னா, இது ஒரு அகில இந்திய அளவுல ஒரு டெல்லியா தமிழ்நாடா என்று கேட்கிற இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் உயர்கிறது. அது விஜய் அவர்கள் அதை தனக்கு ஒரு அச்சமாக நினைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, விஜய் அவர்களான்னு கேட்கிறப்ப அங்க விஜய் அவர்களுக்கான ஒரு ஓட் பேங்க் இயல்பாகவே திரண்டு விட முடியும். இன்னொன்று, விஜய் தொடர்ச்சியாக குறிவைப்பது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தன் பக்கம் திரும்பும் என்று நம்புகிறார். அவர் அதற்காக களப்பணிகளும் செய்கிறார். சில ஏரியாக்கள் அப்படி நடந்திருக்கவும் செய்கிறார். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்பு அல்லது டெல்லி எதிர்ப்பு என்கிற அரசியலை காட்டுகிறப்ப விஜய் அவர்களால் அந்த அளவு வீரியமான அரசியலை செய்ய முடியல. சோ அப்ப அவர் என்னன்னா, அதற்கு பின்னால நீங்க சட்டம் ஒழுங்கு விவகாரங்களா இருக்கலாம், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாததா இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயமா அவர் பேச முன்வந்திருந்தாலும் கூட முதல் முக்கிய குறியாக விஜய் அவர்களுக்கு தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லை. சோ அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க திமுகவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்கன்னா அந்த இடத்தை ஈஸியா நம்ம டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வார்த்தையால சொல்றது மட்டும் இல்லாம களத்திலையும் காட்டிட முடியும். இது ஒரு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு என்பது வசதியா இருக்கா? திமுக வெர்சஸ் தாவேகான்னு பேசுறதோ, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு பேசுறதோ எளிதா வசதியா இருக்கு. ஆமா, எளிதாவும் இருக்கு. அது எதிர்க்க முடிந்த ஒரு ஆற்றலாகவும் இருக்கு அவருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தோடு அது முடிந்து போய் விடுகிறது. நீங்க அரசியல் எதிரி என்று திமுகவை சொல்லியிருக்கீங்க, கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லியிருக்கீங்க. ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட வெளியாகாத சூழல்ல இருக்கு. சிபிஐ விசாரணை போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கக்கூடிய சூழல்ல இதே விஜய் அவர்கள் கடந்த கூட்டங்கள்ல பேசுகிற பொழுது எனக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு மென்மையான போக்குல தான் அதை கையாண்டார். பட் இந்த திமுக தேர்தல் நேர அஸ்திரமாக ஏற்கனவே அவர்கள் 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றிகளுக்கெல்லாம் தொடர் அச்சாரமாக இருந்ததே பாஜக எதிர்ப்பு தான். அதை தான் மீண்டும் பேசு பொருளாகிறத விஜயால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. நீங்க திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. பதிலுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய்க்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். சோ அதுவும் நடக்க மாட்டுது. நீங்க களத்துல அதிமுகவும் இருக்காங்க, அவர்களும் ஒரு பக்கம் பரபரப்பா அரசியல் பண்றாங்க. அமமுக போன்ற கட்சிகள் அவரோடு வந்துருச்சு. கூட்டணிக்கும் எந்த கட்சிகளும் வரல. சோ அவருக்கு ஒரு வகையில என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டு களம் என்கிற அளவுல அதை சுருக்குனாதான் விஜயனுடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமா தெரியும் அப்படிங்கக்கூடிய இயல்பான எதிர்பார்ப்பு அவருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். சோ இப்ப விஜயை பொறுத்தவரை நீங்க ஆட்டத்துல பாஜகவை ஏன் சேர்க்கிறீங்க, உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றதன் மூலமா அதிமுக இடத்தையும் பிடிக்க விரும்புறாருல அவர். கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொள்ள அனுமதித்தார். செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி அலுவலகத்துல அதிமுகவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படம், எம்ஜிஆர் அவர்களுடைய படம் இடம்பெற்றிருந்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆரை போல புரட்சி செய்வேங்கிறாரு. சோ இவ்வளவும் செய்து பார்த்தும் கூட அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார், இன்னும் பல பேர் வருவாங்கன்னாரு. தேர்தல் தேதியை அறிவிக்க போகிறார்கள், இன்னும் யாரும் பெரிதாக வரவில்லை. சோ அப்ப அவர் விஜய் அவர்களுக்கு களத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு திமுகவுக்கு எதிரான சக்தி தான் முதன்மை சக்தி. திமுகவை பல பேர் எதிர்க்கலாம், அதுல நான் தான் முக்கியமான நபர் என்பதை நிறுவுவதன் மூலமா தான் தமிழ்நாட்டுல ஓட்டு அரசியல்ல ஒரு அடுத்த இடத்தை நீங்க 1967 தமிழ்நாட்டுல 10 பேரை அடிச்சு டான் ஆகல,
நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்ச 10 பேருமே டான், அந்த மாதிரியா நேரடியா அவர் முதல்வரோட மோதுவதன் மூலமாக தன்னோட இமேஜை உயர்த்திக்க முடியும்னு நினைக்கிறார். ஆமா, நிச்சயமாக தன்னோட இமேஜ் வந்து எனக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டி போட்டி என்று சொல்வதன் மூலமா இமேஜை உயர்த்துகிறார். அதே நேரத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவரை அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஏக்கமும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு பொது எதிரின்னா ஒரு எதிரியை இன்னொருவர், இப்ப கருணாநிதி அவர்களுடைய காலத்துல கலைஞர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிரியாக ஏற்றுக்கொண்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களே அரசியல் ரீதியாக கலைஞர் எதிரியாக ஏற்றுக்கொண்டார். பட் நீங்க வந்து வீதிக்கு வீதி போய் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க எதிரியாக விஜயை முன்வைக்க மாட்டோம், நேரடியா டெல்லி அரசியலை பேசுறோம், டெல்லிக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றோம். இது விஜய்க்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. வாங்க, என் கூட சண்டைக்கு வாங்க, என் கூட வாங்க.